திருப்பம் தரும் திருவலிதாயம். சென்னைப்பாடியில் அமைந்துள்ள திருவலிதாயம் திருவல்லீஸ்வரர் திருக்கோயில் சுமார் 1300 ஆண்டுகள் பழமையானதும் புகழ்பெற்ற தேவாரப் பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் 254வது தலமுமாகும். சிவன் நினைத்தால் மட்டுமே இக்கோயில் உள் வர முடியும். விதியை மாற்றும் குரு பகவான் ஆலயம். இந்த அற்புதமான ஆலயத்தில் வலிதாயநாதர், வல்லீஸ்வரர் என்ற பெயர்களில் இறைவனும், தாயம்மை என்ற பெயரில் இறைவியும் அருள் பாலிக்கிறார்கள். இந்த ஆலயம் குரு பகவானின் பரிகாரத் தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனெனில் இங்கு குரு பகவான் வந்து தங்கியிருந்து சிவபெருமானை வழிபட்டு பேறு பெற்றுள்ளார். வியாழ பகவான் எனப்படும் குரு தன்னுடைய சகோதரரின் மனைவி மேனகையின் சாபத்தால் பெரும் பாதிப்பை சந்தித்தார். அதிலிருந்து விடுபட வழி தெரியாமல் தவித்தவர் சிவபெருமானை நினைத்து வழிபட்டார். இதையடுத்து குரு பகவானின் முன்பாக தோன்றிய சிவபெருமான், "நீ திருவலிதாயம் திருத்தலம் சென்று என்னை நினைத்து தவம் செய்து வா, உனக்கான பலன் கிடைக்கும்" என்றார். அதன்படியே இத்திருத்தலம் வந்த குரு பகவான் இங்கேயே நெடுங்காலம் தங்கியிருந்து சிவனை நினைத்து தவம் செய்து தன்னுடைய சாபம் நீங்க பெற்றார். குரு பகவான் சிவபூஜை செய்து வழிபட்ட திருத்தலம் என்பதால் இது குரு பரிகாரத் தலமாக விளங்குகிறது. குருவைத் தவிர மகாவிஷ்ணு, இந்திரன், பிரம்மன், சூரியன் மற்றும் சந்திரன், அனுமன், அக்னி பகவான், நட்சத்திர தேவதைகள் உள்ளிட்ட பலரும் இத்தல இறைவனை வழிபட்டு பேறு பெற்றுள்ளார்கள். இருப்பினும் இந்த ஆலயத்தில் குரு பகவானுக்கு மட்டும் தனி சந்நிதி அமைந்திருக்கிறது. இங்குள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி முல்லை பூவை கொண்டு அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் சகலவிதமான தோஷங்களும் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த திருத்தலத்தில் அருளும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்று காலை மற்றும் மாலை வேளைகளிலும் குரு பெயர்ச்சி காலத்தின் போதும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படும். இதில் கலந்து கொண்டு குரு பகவானை வணங்கினால் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நற்பலன்களை அடையலாம். இத்தலத்தில் முருகப்பெருமான் 4 கரங்களுடன் வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியுள்ளார். வெளிப்பிரகாரத்தில் இருந்து உள்மண்டபத்தில் நுழைந்தவுடன் மூலவர் திருவலிதாயநாதர் சந்நிதி கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. உள்பிரகாரத்தின் வலது புறம் தெற்கு நோக்கியபடி அம்பாள் சந்நிதி இருக்கிறது. அம்பாளின் திருநாமம் தாயம்மை என்பதாகும். அம்பாள் சந்நிதிக்கு நேர் எதிரே தெற்கு வெளிப்பிரகாரத்தில் சிம்ம வாகனம் அம்பாளை நோக்கியவாறு உள்ளது. பரத்வாஜ முனிவர் வலியனாக கருங்குருவியாக சாபம் பெற்றார். அச்சாபம் நீங்க இத்தலத்து வந்து தீர்த்தம் உண்டாக்கி இறைவனை பூசித்துச் சாபம் நீங்க பிரம்மனின் மகள்களான கமலி, வள்ளி ஆகிய இருவரையும் விநாயகப் பெருமணன் திருமணம் செய்து கொண்ட தலம் இதுவாகும். இக்கோவிலில் விநாயகர் தனது 2 தேவியருடன் திருமணக் கோலத்தில் காட்சி தருவது சிறப்பு. இந்த கோவில் காலை 6:30 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும்.